முடிஞ்ச உடனே சரி எல்லாம் போகணும்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, யார் பன்னீர் ராமச்சந்திரன் ஐயா என்ன சொல்லியிருக்காரு, என்ன இருந்தாலும் அவர் திமுக சார்ந்தவர் இல்லையா, அது பின்னால் தெரிஞ்சிடக்கூடாதுக்காக நேற்று நடந்த உண்மையை சொல்லி இந்த மாதிரி அங்கே இருக்குது, அங்கே வந்து அட்மிட்லாம் போட்டிருக்கு, அவரும் அங்கே தம்பி அங்கே தான் இருக்காங்க, எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, நான் போய் பார்க்கலாமான்னு ஒரு அனுமதி கேட்டிருக்கார். பாருங்கள், ரொம்ப உஷாராக தப்பாக எடுத்துக்குவாரோ எம்ஜிஆர்னு சொல்லி, ஏன்னா மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர் இல்லையா, அதனால் இவர் பார்த்த உடனே சொன்ன உடனே எம்ஜிஆருடைய முகம் மாறி போச்சான். உடனே என்ன பண்ணாராம், அதை காட்டிக்கலையாம் மற்றவங்க கிட்ட. உடனே எல்லா அமைச்சர்களும் அமைச்சு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் இருங்கன்னு சொன்னாராம். இவர் இருந்தாராம், கீழே வெயிட் பண்ணுறாராம் தோட்டத்தில். எம்ஜிஆர் அவர்கள் ரெடி ஆகிட்டு கீழே வந்தாராம், வாங்க போகலாம் நானும் வரேன் அப்படின்னாராம். உடனே பன்னீர் ராமச்சந்திரன் ஐயா சொன்னாராம், அண்ணா நீங்கள் எதுக்குண்ணா அங்கே, நான் மட்டும் போயிட்டு வரேன் அண்ணா, ஏன் நம்ம ஆட்சியில் தானே நடந்திருக்குது, நம்ம ஆட்சியில் தானே இந்த குற்றம் நடந்திருக்குது, அதை நம்ம வந்து பார்க்குறது தான் சரி. பாருங்கள் எப்பேற்பட்ட தலைவன் பாருங்கள், நம்ம ஆட்சியில் தானே இந்த குற்றம் நடந்திருக்குது, அதை நம்ம வந்து பார்க்குறது தான் சரி, புறப்படுங்க சொல்லிட்டு 2 பேரும் ஒரே காரில் போகிறாங்களாம். போனால் 3வது மாடியா